அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 26 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பை குறைக்க உடனடி நடவடிக்கைன்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிலபஸில் சயின்ஸில் நோய்கள் அப்படின்ற டாபிக் ரொம்ப முக்கியங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுவுடைய பேர் கொடுத்துருக்காங்கங்க. ஏடிஸ் எஜிப்டி அப்படின்றதான். இந்த வகை கொசுவால் தான் டெங்கு காய்ச்சல் பரவுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வகை நோய் அது எதனால் பரவுது அப்படின்னு சொல்லி பொறுத்துகையில் கூட வைக்கலாங்கங்க. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். போட்டித் தேர்வுகள் தொடர்பான அனைத்து தகவல்களும் அடங்கிய தேர்வுக்களம் செயலி குறித்து விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுக்களம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் குறித்த அனைத்து ஆள் சேர்ப்பு அறிவிப்புகள், அத்தேர்வுகளுக்கான இணையவழி விண்ணப்பம், தேர்வு முடிவுகள், செய்தி வெளியீடுகள், தேர்வாணைய பாட குறிப்புகள், முந்தைய போட்டித் தேர்வுகளின் விடைகளுடன் கூடிய வினாத்தாள்கள், இப்படி எல்லாமே அந்த ஆப்பில் இருக்குமா. நீங்களும் ப்ளே ஸ்டோரில் போய் தேர்வுக்களம் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். பொது சிவில் சட்ட மசோதா குஜராத்தில் நிறைவேற்றம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பொது சிவில் சட்டம்னா யூசிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றதுங்க. இந்த சட்டத்தை நாட்டிலேயே முதன் மாநிலமாக உத்தரகாண்ட் கடந்த 2024 அமல்படுத்தினாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்கங்க. இப்போது குஜராத்தில் இந்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மசோதா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத பாகுபாடின்றி திருமணம், விவாகரத்து, திருமணம் செய்யாமல் இணைந்து வாழ்தல் போன்றவற்றில் அனைவருக்கும் பொதுவான சட்ட விதிமுறைகளை கொண்டுள்ளது. திருமணம் செய்யாமல் வாழ்வோருக்கும் பொது சிவில் சட்ட மசோதாவில் பதிவு முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இவர்கள் முறையான அறிவிப்பு மூலம் தங்கள் உறவை முறித்துக் கொள்ளலாம். அதாவது அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வரது தாங்க இந்த பொது சிவில் சட்டம். இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.